பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்தை வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையா நம்ம தொடரணும். ஆசையாய் தொடர்கிறேன் அப்படின்றார். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பெரிய ஆசையாக இருக்கணும். கிறிஸ்துவுக்காக வாழணும் வாழணும் வாழணும், அந்த ஆசை இருக்கணும் நமக்கு. எப்பவுமே ஆசையாக தொடரக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. உலகத்தில் 5 பெரிய ஆசை இருக்குது. 5 பெரிய ஆசை இருக்குது. மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, புகழாசை. இந்த 5 ஆசையும் இந்த 5 ஆசையும் இல்லாத ஒரு கடவுள் இருக்கிறார். அவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஆண்டவர் அற்புதமான தெய்வம். அதனால தான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னார், பொறி வாயில் அயர்ந்து அவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பொறி வாயில், பொறினா ஒரு சின்னம், அதில் அயர்ந்து அவித்தான்னு அந்த மெய் வாய் கண் மூக்கு செவிங்கிற 5 புலன்கள் வாயிலாக உண்டு பண்ணக்கூடிய 5ஐயும் அவிச்சிட்டான். அவர் வழியில் நிற்கிறவங்க தான் நீடூழி என்ன செய்வாங்க? வாழ்வாங்க. அது யார் தெரியுமா? நம்ம தான். அப்போ இந்த 5ஐயும் அவித்தான்னு சொன்னால் கண்ணுக்கு ஆசை வராது, பெண்ணுக்கு ஆசை வராது, பொண்ணுக்கு ஆசை வராது, பொருளுக்கு ஆசை வராது, புகழுக்கு ஆசை வராதுன்னு சொல்லலை. நம்ம இதெல்லாம் இருக்கும், மனுஷனாக இருக்கிற வரைக்கும் இது இருக்கும். இந்த உடலுக்கு அது தேவை, இந்த உடல் அதை விரும்பும். ஆனால் அதை ஜெயித்து வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால தான் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஜெயிக்கனதை அவன் தான் வெற்றியுள்ள கிறிஸ்தவன். இப்போ நம்ம ஆசையாக தொடர்ற ஒரு அனுபவத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சொல்கிறார். இந்த 5 ஆசைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசை தான் ஆவிக்குரிய ஆசை. அவங்கள எதுக்காக ஆண்டவர் பிடிச்சாரோ அதை பிடிச்சு கொள்றதுக்கு என்ன செய்யணும்? ஆசையாக தொடரணும். ஆசையாக தொடரணும். அந்த ஆசை தான் நம்மக்கிட்ட உண்டாக்கணும். பவுலடியாருடைய வாழ்க்கையில் ஆசையாக தொடர்றாரு, அன்பாக தொடர்றாரு, ஐக்கியமாக தொடர்றாரு, உண்மையாக தொடர்றாரு, ஊக்கமாக தொடர்றாரு. அதெல்லாமே அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆகையினால தான் கிறிஸ்து இயேசுவுக்காக நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதுக்காக என்ன செய்கிறேன்? தொடர்றேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வழியில் நம்ம தொடரணும். அதான் முக்கியமான காரியம். அவர் அவ்வளவு ஆசையாக தொடர்றது மட்டும் இல்லை. கொலோசியர் 1:28 வாக்கியம், எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படி அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும், பிரியமானவர்களே, எந்த மனுஷனாக இருந்தால் நமக்கு என்ன? எந்த மனுஷனானாலும் பேசணும், எந்த மனுஷியானாலும் பேசணும். நம்ம வீட்டுக்கு வர்ற அத்தனை பேருக்கும் எப்படியாவது எந்த மனுஷனை கிறிஸ்துவுக்குள்ள தேர வைக்கணும். இந்த அரசாங்கத்துக்கு ஒரு தேர்தல் இருந்தால் தான் நாட்டுக்கு என்ன வரும்? மாறுதல் வரும். ஒரு தேர்தல் இல்லைன்னா மாறுதல் வரவே வராது. அதுபோல் ஒரு தேர்வு இருந்தால் தான் மாணவர்களுக்கு என்ன வரும்? அடுத்த வகுப்புக்கு போகக்கூடிய மாற்றம் வரும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசையாக தொடர்றாரு. அதை தொடரும் போது இன்னொரு காரியத்தையும் செய்கிறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் என்ன ஆக்கணும்? தேறினவர்களாக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். எந்த மனுஷனாக இருந்தாலும் அவனை தேர வைக்கணும்னா அவன் செயல்படணும். நான் சொல்லுவேன், எங்கள் சபையில் யாரெல்லாம் முக மலர்ச்சியாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் நல்ல வளர்ச்சியாக வருவீங்க அப்படின்னு சொல்லுவேன். மன மகிழ்ச்சி, முக மலர்ச்சி இது இல்லைன்னு சொன்னால் இந்த வளர்ச்சியை ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணவே முடியாது. நம்மளை பார்க்கும்போது அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம வரணும். காரியத்தை கண்டு பதறக்கூடாது, காரியத்தை கண்டு பயப்படக்கூடாது, காரியத்தை கொண்டு அவசரப்பட்டுறக்கூடாது, எதையாவது அவசரமாக எதையும் செஞ்சிடக்கூடாது. எல்லாரும் நம்பி எல்லாருக்கிட்டே எல்லாத்தையும் பேசிடக்கூடாது. அதுக்கெல்லாம் பைபிளில் வசனம் இருக்குது. நிறைய வீடுகளில் இருக்கிற பிரச்சனைகளை அவங்க வெளியே சொல்ல முடியலை, அவங்களால அதை பகிர்ந்து கொள்ள முடியலை. அப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை என்னை சூழ்ந்து வந்தாலும் நான் எப்படி தொடர்றேன்? ஆசையா தொடர்றேன்.
அதனால தான் அங்கே எந்த மனுஷனையும் நான் வேதத்தில் தேர்னவனாக்கும்படி அப்படி இல்லை, நான் பாட்டில் தேர்னவனாக்கும்படி அப்படி இல்லை, நான் அன்பளிப்பு கொடுக்கறதுல தேர்வனாக்கும்படி அப்படி இல்லை. எப்படி பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படி. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தேர வைக்கணும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு ஒரு டீச்சிங்காக இருக்கணும், டீச்சராக இருக்கணும். நம்மளை இல்லாமல் நம்முடைய போதனை அவங்கள்ட்ட போகணும். அந்த போதனை அவங்கள்ட்ட போச்சுன்னா அவங்கள ஒரு சாதனையாளராக என்ன செய்யும், மாற்றும். இல்லைன்னா மாற்ற முடியாது. நீங்களும் நானும் அதுக்கு உரியவங்களாக இருக்கணும். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு வாழ்க்கையில் நீ கிறிஸ்துவுக்காக எப்படி தொடரணும், ஆசையா, ஆண்டவருக்காக ஆசையா வாழ ஆசையா அப்படி இருக்கணும். விசுவாச வாழ்க்கை, தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை துதிக்கிறோம். நம்ம வாழ்க்கையை ஒரு தேர்தலில் கொண்டு வர வேண்டாமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து. யாரே? அவரையே அறிவித்து. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினா, தேவன் விளைய செய்தார். நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, யாரால? விளைய செய்கிற தேவனாலே ஆகும். உங்களை என்னை விளைய வைக்கிறவர் அவர். தேவனுடைய ஆச்சரியம் இல்லையா அதெல்லாம்? இந்த மக்காச்சோள கதிர் பார்க்கணும் இல்லையா? எல்லாருமே ஆசையாக விரும்பி அவிச்சு சாப்பிடுவோம். இந்த மக்காச்சோள கதிரை இப்படி வரிசையாக அடுக்கினது வெள்ளைக்காரனா, ஆப்பிரிக்காரனா, இந்தியாக்காரனா? அவருடைய அற்புதத்தை பாருங்களேன். எவ்வளவு முத்தா அந்த முத்தை வச்சிருக்கிறார். அதெல்லாம் ஒழுங்கு பண்ணி அடுக்கி அழகுபடுத்தி மனுஷனுக்கு கொடுத்த ஆண்டவர் நம்மளை ஒழுங்கு பண்ணி அடுக்கி அழகுபடுத்தி அவருக்கு பிரியமாக வச்சுக்க மாட்டாரா? வச்சுக்கிடுவாரா? வச்சுக்க மாட்டாரா? வச்சுக்கிடுவார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆசை இருக்கணும். என் ஆண்டவருக்காக நான் ஆசையாக தொடரணும், ஆசையாக வாழணும் அப்படின்ற அந்த ஆசை நம்ம எப்போதும் பற்றி இருக்கணும். மறுபடியும் பிலிப்பியரை நீங்கள் கவனிங்க. நான் அடைஞ்சிட்டேன், நான் முழுசும் தேறிட்டேன் அப்படின்னு என்னல? பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டேன், நான் நல்ல முறுக்கான விசுவாசி, நான் நல்ல விசுவாசி, நான் நல்ல எல்லாம் தேறிட்டேன், முற்றிலும் கட்டுட்டேன், பிடிச்சிக்கிட்டேன், முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை. நம்ம கொலோசையரில் படித்தோம் இல்லையா, எந்த மனுஷனை கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாய் நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷருக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷருக்கும் எல்லா ஞானத்தோடும் என்ன செய்கிறோம், உபதேசம் பண்ணுகிறோம். அடுத்த வசனம், அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். என்ன போராடி பிரயாசப்படுகிறேன்னா என்ன அர்த்தம்? அடுத்த அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. அடுத்த அதிகாரம் படி 2ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிற சரீரத்தில் என் முகத்தில் காணாம இருக்கிற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம், எனக்கு மிகுந்த போராட்டம் இருக்கு. உங்களுக்காக, லவோதிக்கேயருக்காக, என் சரீரத்தில் காணாது இருக்கிற லவோதிக்கேய சபை ஒரு மோசமான சபை. இயேசுநாதரையே பிடிச்சி வெளியே தள்ளிருச்சு. இயேசுநாதர் வெளியே நின்றுக்கிட்டு வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசற்படின்னு கதவை அவரை பிடிச்சி வெளியேற்றிட்டாங்க. உள்ள விசுவாசிகள்லாம் இருக்காங்க, ஆண்டவர் வெளியே நிற்கிறாரு. அந்த விசுவாசிகளுக்காக என்ன செய்கிறாரு? கதவை தட்டுறாரு. அப்போ இவர் இந்த மக்களுக்காக, இந்த லவோதிக்கேய சபை விசுவாசிகளுக்காக போராடுறார். அப்படின்னா என்ன தெரியுமா? இந்த போராடுறது அப்படின்றது ஜெபம் பண்ணுகிறேன், ஜெபம் பண்ணுகிறது தான் போராட்டம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய போராட்டம், ஜெபம், 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 ஜெபமே ஜெயம், ஜெபிக்கிறது. அதைத்தான் அந்த 1ஆம் அதிகாரம் முடியும் போது சொல்றாரு. 1ஆம் அதிகாரம் முடியும் போது என்ன வார்த்தை சொல்றாரு? அவருடைய பலத்தின்படி என்ன செய்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்படி போராடினாரோ கெத்சமனையில், அதுபோல நானும் போராடுறேன். கொலோசையரில் கடைசி அதிகாரத்தில் எப்பாப்பிராத்தீத்துன்னு ஒரு ஆள் போராடுறார். அவரும் போராடுறார். அவரும் எதில் போராடுற? உங்க எல்லாருக்காகவும். ஆமா, அவர் போராடி ஜெபிக்கிறார். எதுக்குன்னு 2 பாயிண்ட் அதில் சொல்றாரு.
நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ விசுவாசிகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சித்தமானவைகளில், அவருடைய சத்தத்தை கேட்கிற நாம அவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தே ஆகணும். அவருக்கு சித்தமானவைகளில் எல்லாவற்றிலும் என்ன ஆகணும்? தேறினவர்கள். நமக்கு ஆண்டவர் அப்பையிலிருந்து பேசிக்கிட்டு இருக்க அதுதான். தேருங்க, தேருங்க, அப்படியே இருக்காதீங்க. 40 வருஷம் ஆச்சு அப்படியே இருக்கேன், 50 வருஷம் ஆச்சு அப்படியே இருக்கிறேன், 10 வருஷம் ஆச்சு அப்படியே இருக்கிறேன், ஆனால் 5 வருஷம் ஆச்சு இவங்களெல்லாம் கடந்து முன்னாடி போயிட்டேன். முந்தினோர் அநேகர், பிந்தினோர் ஆயும், பிந்தினோர் அநேகர், முந்தினோர் ஆயும். அப்படி போயிடாதீங்க, நல்லா தேருங்க. அதான் சொல்றேன், தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்கள் ஆகும்படி. அப்புறம் இன்னொரு பாயிண்ட், பூரண நிச்சயம். நமக்கு ஒரு ஆசை, நான் உறுதியா இருப்பேன், என்ன வந்தாலும் எப்படி ஆனாலும் நான் உறுதியா இருப்பேன், என்னுடைய விசுவாசத்துல உறுதியா இருப்பேன். உங்களுக்கு தேவன் கொடுத்த சத்தியத்துல நீங்க பூரண நிச்சயத்தோட எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்து தேறினவர்கள் ஆகுங்கள், வளருங்கள், வளருங்கள். அதான் அதனுடைய காரியம். ஆவிக்குரிய வாழ்க்கையில மனமகிழ்ச்சியா நடப்போமானா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். தம்மை தொழுது கொள்ளுகிற யாவரையும் என்ன ஆக்குறாரு? ஐஸ்வர்ய சம்பன்னராக்குறார். அப்படிப்பட்ட மேலான நிறைவான ஆசீர்வாதத்தை எதிர்பாருங்க. ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளை அப்படியே கைவிட்ட மாட்டாரு, தரித்திரமாக்கி போட்டுற மாட்டாரு, இல்லாம ஆக்கி போட்டுற மாட்டாரு. உறுதியா நான் எவ்வளவு ஆவிக்குரிய ஐஸ்வர்யத்துல வளர 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 நினைக்கிறேனோ அந்த அளவு என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையை வளர வைப்பார். இதெல்லாம் எதுக்காக? அவருக்காக தேறி வாழ்றதுக்காக. இதெல்லாம் எதுக்காக? மகிமையில போய் நம்ம ஏராளமான பங்கை பெற்றுக்கொள்றதுக்காக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தேறிட்டேன் அப்படின்னு முடிச்சு விட்டுறாம ஆராதனையில, ஜெபத்துல, வேத தியானத்துல, வேத வாக்கியத்துல, ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நம்ம நல்ல வளர்ச்சியா ஆசையா 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 நம்ம தேறிக்கொண்டே இருக்கணும். அதுக்காக எப்படி தொடரணும்? ஆசையா தொடரணும்.